ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் கரண். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உடனடியில் ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஒரு நல்ல சிம்பிளான ஒரு சாஃப்ட்வேர் எஃபெக்ட் எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ஈஸியான குயிக்கான வே, டக்குன்னு ஒரு எஃபெக்ட் நம்ம கொண்டு வரது, இந்த மாதிரி ஒரு ஷாக்கிங் எஃபெக்ட் வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு சீக்கிரமாக வந்துட்டு ஒரு சிமுலேஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒன் திங், இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு டவுட் வரும். லைக் இப்போ ஒரு ஜஸ்ட் இம்பேக்ட் ஆகுது, நீங்கள் அனிமேஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பஃபியான ஸ்மோக் வந்து ரிவீல் ஆகும்போது வரும்ல, சாஃப்ட்வேர் எஃபெக்ட், சம் ஸ்டாக் ஃபுட்டேஜஸ்லாம் இருக்கும். பட் அதே ஸ்டாக் ஃபுட்டேஜ் நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு தேவையான வந்து டிஃப்ரெண்ட்டான வே வந்துட்டு நிறைய சாஃப்ட்வேரில் பண்ணலாம். பட் ஆனால் வந்து ஒரு 3D கண்டென்ட்டில் பண்ணால் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு இன்றைக்கி நம்ம வந்து அது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வேறு பார்த்திங்கன்னா உடினி. இந்த உடினிங்கிற சாஃப்ட்வேர் ஐ திங்க் உங்களுக்கு வந்து இந்த இன்டர்ஃபேஸ்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். என்னடா அது இப்படி இருக்குது, 3Dலாம் இப்படி இருக்குது அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து சும்மா பார்க்கலாம். ஃப்யூச்சரில் வந்து இன்னும் நம்ம பேசிக்ஸான கான்செப்டான எப்படி வந்துட்டு ஒரு இன்டர்ஃபேஸு, இதில் எப்படி ஒர்க் ஆகுது, அட்ரிபியூட்ஸ்னால் என்ன அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம சிம்பிளாக பார்க்கலாம். ஜஸ்ட் கோ வித் திஸ். என்ன போகிறோம் சிம்பிளாக ஒன்று பண்ணலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா நான் ஒரு என்ன இவர் எப்படி உள்ளே போகிறாரு, அந்த ஆப்ஜெக்டில் எங்கே போயிட்டுருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன். நான் சிம்பிள், ஒரே ஒரு 4 ஸ்டெப்பு மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு நான் ஈஸியான வே, குயிக்கான வேலை வந்து நம்மளுக்கு நான் டீச் பண்ணுறேன். ஜஸ்ட்டு நம்ம ஒரு டோரஸ்ன்னு இருக்கோம்ல, நீங்கள் எல்லாம் நம்ம டோரஸ் ஷேப்ஸ்லாம் பார்த்துருப்போம்ல, இந்த பாக்ஸ், ஸ்பியர்ஸ், டியூபு, டோரஸ் பிட், அந்த மாதிரி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு டோரஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதோட பேராமீட்டர்ஸ்ன்னு இருக்கும்ல, அதாவது இதில் என்னென்ன இருக்குது, எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது, அது மாதிரி இருக்கிறத வந்துட்டு நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம அதாவது லெட்டர் பி மட்டும் நம்ம இது பண்ணால் வரும். அதில் நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் ஜஸ்ட் ஒரு ரோஸ்லாம் அதிகமாக காலம்ஸ்லாம் நான் அதிகமாக கொடுத்துட்றேன். எதுக்குன்னா அது கொஞ்சம் டீட்டெயிலுக்காக. ஓகேங்களா? பண்ணிவிட்டு நான் இதை என்ன பண்ணுறேன்னா, ஒரு ரொம்ப சிம்பிளான வே தான் இது. நான் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது, ஸ்கேல் அனிமேஷன் பண்ணுறது, அந்த மாதிரிக்காக யூஸ் பண்ணுவேன். நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் ஒரு கீ வச்சுட்டு கரெக்டாக ஒரு 10th ஃப்ரேம் 9th ஓகேங்களா, இந்த மாதிரி இதில் வந்துட்டு இது ஒரு 2.5 நான் வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அனிமேஷன் இப்படி இருக்குது. எப்படி இருக்கா? ஓவராலாக வந்து இந்த எஃபெக்ட்ஸ் வந்து ஒரு 80 or 90 ஃப்ரேம்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இது நம்ம 24 fps தான் நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ டிஃபால்ட்டான வேல்யூ. ஓகேவா? இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் ஒரு மவுண்டைன், இதில் வந்து நம்ம எந்த ஸ்கிரிப்டோ எந்த இதுவும் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. இருக்கிறத வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு இதுதான். உங்களுக்கு இதெல்லாம் குழம்பு இருக்கும், என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது ஒரு சிம்பிளான இதுதான். உங்களுக்கு நான் டீட்டெயிலான வீடியோ வந்து நான் எவ்வளோ குயிக்காக இருக்குமோ அந்த டைம் நான் போடுவேன். நீங்கள் வந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கேட்டர் நோட் வந்து என்னென்னா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டோரஸ் எடுத்திருக்கோம், ஒரு அனிமேஷன் கொடுத்துருக்கோம், செலக்டிவிட்டி போகிற மாதிரி. அதுக்கப்புறம் அது வந்து பாயிண்ட்ஸாக நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? பாயிண்ட்டாக வந்து நம்ம அப்படி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம்.
இப்போ நம்ம பாயிண்ட்டை வந்துட்டு நம்ம ஸ்மோக்காக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்மோக்காக நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைரோ சோர்ஸ் நிறையவே இருக்குது. ஸ்மோக்காக கன்வெர்ட் பண்ணுறது விடிபி ஃப்ரம் பாலிகான்ஸ் அந்த மாதிரி நிறையா வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது. ஓகேங்களா, நம்ம இந்த மெத்தட் வச்சு பண்ணலாம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை வந்து நான் ஸ்மோக்காக கன்வெர்ட் பண்ணுறேன். அதாவது என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. அதாவது டென்சிட்டின்னு ஒன்று, டெம்பரேச்சர் ஒன்று. ஓகே, இன்னொன்று என்னென்னா, நான் இதை வந்து இப்போ வந்து நான் இந்த பாயிண்ட்ஸே தான் சேம் இதே தான் இருக்குது. இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்குது. இது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இதை ஒரு டென்சிட்டியாக மாற்ற போகிறோம், அதாவது வால்யூமாக நான் மாற்ற போகிறோம். ஓகேங்களா, அதுக்கு வந்து நம்ம ராஸ்டரைஸ் அப்படின்னு மோட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, யூஸ் பண்ணிவிட்டு இங்கே நம்ம வந்து அந்த என்ன ஆட்ரிபியூட் நம்ம மாற்ற போகிறோம், டென்சிட்டி. ஓகே, அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒன்று வந்து என்னென்னா, நம்மளுக்கு வந்து சால்வ் பண்ணணும். அதான் மெத்தட். அந்த சால்வனோட தான் பைரோ சால்வர். ஸோ அதே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இதை பற்றி நான் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ஏதாவது கமெண்ட் செக்ஷன்ஸில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சொல்லலாம். எப்படி பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போடுறோம். இப்போது இந்த வியூவில் நம்ம தான் ப்ளே ஆகும்போது ஒன்றுமே இல்லை, என்ன இது ஸ்மோக் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். ஸோ இதோட இப்படி போகுதுன்னா, ஒரு மூமெண்ட் இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு மூமெண்ட் பண்ணதுன்னா, அதோட மூமெண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, வெலாசிட்டி கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, வெலாசிட்டி சும்மா டைப் பண்ணுங்கள். வெலாசிட்டி அதில் என்னென்னா, பாயிண்ட் வெலாசிட்டி ஒன்று இருக்குது, இன்னொன்று என்னென்னா ட்ரெயில் ஒன்று இருக்குது. ரெண்டுமே வெலாசிட்டி தான் கம்ப்ளீட் பண்ணணும். நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் இதை எடுத்து நாங்கள் ஆட் பண்ணுறோம். ப்ரோ நீங்கள் வெலாசிட்டி ஆட் பண்ணிட்டீங்க, பட் எங்கே இருக்குது, நான் அதை எப்படி நான் பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இது மேலே மவுஸ் கொண்டு போயிட்டு லெஃப்ட்டு ட்ராக் பண்ணி இந்த ஐன்னு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வீன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்க, ஆனாலும் உங்களுக்கு வரல அப்படின்னா, திஸ் இஸ் த லொக்கேட்டர். இங்கே போயிட்டு நீங்கள் மாற்றணும். தெரியுதுங்களா? இங்கே தெரியுதா? லைனாக வருதா? இதுதான் வந்துட்டு ஏன் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு இங்கே ராஸ்டரைஸ் எங்கேயும் நீங்கள் பண்ணணும். இங்கே போயிட்டு வால்யூம் இதில் போய்ட்டு இங்கே வெலாசிட்டின்னு இருக்கா அட்ரிபியூட்டில், இதில் போய்ட்டு வீன்னு கொடுத்துட்டிங்கன்னா இதை வந்து சிம்பிளான ஒரு இது வந்துருக்கு. ஆனால் எனக்கு இது வரைக்கும் போதும், 8 எனக்கு வேண்டாம். பட் ஆனால் நீங்கள் இப்போ இதை ப்ளே பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ளே பண்ணும்போது நீங்கள் அப்படியே ஒரு ஆனால் அது தொக்கா இருக்குது, ஒன்றுமே இல்லையே, அதில் வேறு மாதிரி இருக்குது, இதில் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள் இருக்கா. என்ன பண்ணலான்னா, இதில் சோர்சிங் இருக்கும்ல, நான் என்ன பண்ணுறேன்னா, இது வந்து டென்சிட்டி. ஓகே, நான் டென்சிட்டி நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். அதாவது 8th இல்லை 7th ஃப்ரேம் வரைக்கும் நீங்கள் இருக்கன்னா, நைன்த்து ஃப்ரேம் வரைக்கும் இருக்குது. 10th ஃப்ரேமில் எனக்கு அப்படியே காணாமல் போய்டும். அதான் நான் சொன்னேன். நம்ம கீ ஃப்ரேம் எப்படியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ அது ஏற்ற மாதிரி ஒரு நல்ல அவுட்புட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நிறைய கேப் எதனால சீக்கிரமாக வந்துட்டு ஸ்மோக் போயிடுது. அதை நம்ம என்ன பண்ணாலும் இங்கே டிசிபேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, டிசிபேஷனாக சீக்கிரமாக இதாகும். அதை நம்ம ரொம்ப வேல்யூ கம்மி பண்ணிக்கலாம். 0.05 அண்ட் கொஞ்சம் தள்ளி கீ ஃப்ரேம்ஸ் நீங்கள் எவ்வளோ கொஞ்சம் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு நிறையா மாறும் ப்ரோ. ஆனால் எல்லாம் ஓகே ப்ரோ, நீங்கள் இதை ப்ளே பண்ணும்போது பாருங்களேன், இந்த மாதிரி நீங்கள் கேட்கலாம், இப்படி பொறியாக வருதே என்னது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் முதல் மெத்தட் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இதை காப்பி பண்ணிக்கோங்க. பார்ட்டிகல் செப்பரேஷனை காப்பி பண்ணிவிட்டு இதில்
இங்கே நீங்கள் பேஸ்ட் கொடுக்கணும். அதே மாதிரி செட்டப்பில் இங்கேயும் போயிட்டு இங்கேயும் ஒரு பேஸ்ட் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு இங்கே வந்து நம்ம ஒரு 0.05 இது வந்து ரெசல்யூஷன். நீங்கள் எவ்வளோ கம்மி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எதுவுமே மாறும். ஸ்மோக் தெரியும் அப்படின்னா டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க, இங்கே பேக்ரவுண்ட் இருக்கா, இந்த கலர் வந்து நம்ம இப்படி வச்சுக்கலாம். ப்ரோ ஆனால் அது இம்பேக்ட் ஆகிற மாதிரியே தெரியலையே ப்ரோ அப்படின்னு எல்லாருக்கும் கேட்கலாம். என்ன ப்ரோ நீங்கள் பண்ணுறீங்க? ஜஸ்ட் கோ வித் திஸ் பவுண்டிங் பாக்ஸ். இங்கே போயிட்டு இங்கே கீழே ட்ரீட் ஒய்எஸ் அப்படின்னு இருக்கும், க்ளோஸ் பவுண்டரிஸ் கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே வருது. இதை நீங்கள் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்து ப்ளே பண்ணலாம். தெரியுதா? ஒரு எஃபெக்ட் மாதிரி தெரியுதா? இதே நான் கொஞ்சம் இதை அந்த மாதிரி கம்மி பண்ணிட்டேன். நீங்கள் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் நான் எதுவுமே பண்ணல, இப்போ வெளியில் ஸ்டிக் மட்டும் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு பேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஒவ்வொரு பேனல் நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் ஜஸ்ட் பிளான் பண்ணுறேன் ப்ரோ. ஆனாலும் எனக்கு இங்கே இந்த ஃப்ரேம் பாருங்கள், இங்கே இது இருக்குது பார்த்தீங்கன்னா பொறியாக வருது. அதுக்கு என்ன பண்ணணும்? செட்டப்பில் மினிமம் சப்ஸ்கிரைப் 2 கொடுத்துக்கோங்க. நீங்கள் 4 கூட கொடுக்கலாம், எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி டைம் வந்துட்டு சிமுலேஷனாக ரொம்ப எடுக்கும். ஓகேவா ப்ரோ? நான் ரொம்ப இதாக இருக்குது ப்ரோ. இங்கே பாருங்கண்ணா, ஷாப்பிங் எப்படி ரொம்ப அதிகமாக ஃப்ரேம் மட்டும்தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு 3D கண்டெய்னர் மாதிரி ஒன்று கிடச்சிருச்சு. நம்ம இதை வந்து பார்ட்டிகல்ஸாகவும் மாற்றலாம். அதாவது பார்ட்டிகல்ஸ்னால் நீங்கள் எப்படி சொல்கிறதுனா, இந்த பார்ட்டிகல்ஸ்னால் ஒரு பாயிண்ட்ஸ் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு மேஜிக்கல் எஃபெக்ட்ஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம பண்ணலாம். அது எப்படிங்கிறத வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். இப்போ நம்ம சும்மா அது எல்லாத்தையும் வச்சு குழப்ப வேண்டாம். சேம் இதே தான். ஒரு சின்ன சிம்பிளான இது ஃபுல்லாமே ஆகும். நீங்கள் ரெசல்யூஷன், இன்னொரு விஷயம்னா நீங்கள் ரெசல்யூஷன் எவ்வளோ கம்மி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சிமுலேஷன் டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும். அது நீங்கள் வந்து பெட்டர் நீங்கள் எப்போவுமே வந்து பார்த்துக்கோங்க. மெயின் வந்து சிஸ்டம் வந்து இதுக்கு எந்த ஒரு ஸ்பெக் இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா சும்மா சிம்பிளான உங்களுக்கு வந்து தான். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ணாலும் நிறையா பண்ணலாம். இதில் வந்து நிறையா இது பண்ணலாம். ஜஸ்ட்டில் ரொம்ப கொஞ்சம் சாஃப்டாக யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இது இருக்குது, ஸ்மோக் இருக்குது. இந்த ஸ்மோக்கை வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணலாம்? இப்போ சும்மா கலர் வந்து டைப் பண்ணாமல் போகணும்னு கேட்கலாம். ட்ரை பண்ணாமல் கலர் டைப் பண்ணி நான் எடுத்து நான் பிடிச்ச கலர் ப்ளூ பண்ணி எடுத்து நான் ப்ளூ அப்படியே அழகாக வேணும். ரெட் வேணும், க்ரீன் வேணும். சம்டைம்ஸ் என்னென்னா நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரில, டக்குன்னு மற்றபடி ஆயிருக்காது டிஸ்பிளே பிரச்சனை. ஸோ அந்த கிராஃபிக்ஸ் இருக்கும்ல அது வந்து அதனால் உங்களுக்கு அப்டேட் ஆகாது. இல்லை ப்ரோ எனக்கு இது கலர் எல்லாம் கொஞ்சம் டென்சிட்டி வந்து ரொம்ப வேணும், இல்லைன்னா கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா பேக் வால்யூம் கொடுத்துக்கோங்க. இதில் போயிட்டு இங்கே நிறையா ஆட்ரிபியூட்ஸ் நிறையா இருக்கும். இப்போ நம்ம ஸ்மோக் மட்டும் தானே பண்ணியிருக்கோம். ஸ்மோக்னால் ஜஸ்ட் நான் ஸ்மோக்கை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சிமுலேஷன் டைம்லாம் ரொம்ப இதாகாது. இப்போ நீங்கள் சிமுலேஷன் பண்ண வேண்டியதுல இல்லை, இப்போ ஜஸ்ட்டு கம்மி பண்ணிக்கலாம், வேணும் இது பண்ணிக்கலாம். இங்கேயும் நீங்கள் கலர் வேணுங்கிறத வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி ஒரு டேயோட இது. திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு
ட்ரைனிங் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மோர் வீடியோவுக்கு எதனால உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.